வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஃபர்ஸ்ட் டாபிக் இஸ் ட்ரீட்டி ஆன் தி ப்ரோஹிபிஷன் ஆஃப் நியூக்ளியர் வெப்பன்ஸ். ஸோ இதுக்கு இன்னொரு பேர் வந்து நியூக்ளியர் வெப்பன் பேன் ட்ரீட்டி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ ஜூலை மாதம் 2017 திஸ் அக்ரிமெண்ட் வாஸ் சைன்ட். ஃபைன். ஸோ இட் ஹேப்பன்ஸ் டு பி அன் லீகலி பைண்டிங் அக்ரிமெண்ட் டு பேன் நியூக்ளியர் வெப்பன்ஸ். ஃபைன். ஸோ அதனால திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் தி அப்கமிங் ப்ரிலிம்ஸ் 2018. ஸோ நம்ம இப்போ என்ன செய்வோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, we will see first what is NPT. ஸோ Non-Proliferation Treaty னா என்னன்னு பார்க்க போறோம். Then we will see what is Comprehensive Nuclear Test Ban Treaty. So இது ரெண்ட பார்த்ததுக்கு அப்புறமா we will look what is this treaty on the non-proliferation of nuclear weapons. So why we have to see the other two treaties அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, because they are also associated with nuclear weaponaries or banning nuclear weapons. புரியுதுங்களா? So அதனால it is very important for you to know about NPT. So NPT as the name depicts, Non-Proliferation Treaty. இதோட objective என்னவா இருக்கும்? To prevent the spread of nuclear weapons. So proliferation நாலே spreading அப்படின்னு தான் அர்த்தம். So nuclear weapons ஓட spreading கம்மி பண்ணணும். அதே மாதிரி நியூக்ளியர் வெப்பன்ஸ் டெக்னாலஜியை கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ ஒரு பீஸ்ஃபுல் யூசேஜ்காக இந்த நியூக்ளியர் எனர்ஜி இருந்ததுன்னா பரவாயில்ல, ஃபைன். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் எலக்ட்ரிசிட்டி ஜெனரேஷன் அண்ட் சோ ஆன், இதுக்காக இருந்தா பரவாயில்ல. பட் ஹவெவர் ஃபார் வெப்பனரி கன்ஸ்ட்ரக்ஷன்னா ஒன் நீட் டு அவாய்ட் இட். புரியுதுங்களா? அதே மாதிரி இதோட அப்ஜெக்டிவ் இஸ் டு அச்சீவ் நியூக்ளியர் டிஸ்ஆர்மமெண்ட். ஸோ நியூக்ளியர் டிஸ்ஆர்மமெண்ட்னா டு எலிமினேட் நியூக்ளியர் வெப்பனரிஸ் ஆர் நியூக்ளியர் ரிலேட்டட் டெக்னாலஜிஸ். ஸோ சிம்பிளா சொல்லணும்னா, த மெயின் அப்ஜெக்டிவ் ஆஃப் NPT இஸ் டு prevent the spread of nuclear weapons and to promote peaceful use of nuclear energy. புரியுதுங்களா? அண்ட் அகைன் இது வந்து ஒரு இன்டர்நேஷனல் ட்ரீட். ஸோ ஆப்வியஸா இது இன்டர்நேஷனல் ட்ரீட்டியா தான் இருக்கும். ஏன்னா யுனைடெட் நேஷன்ஸ்ல பாஸ் பண்ண ஒன் ஆஃப் தி ட்ரீட்டி இது. ஃபைன். ஸோ மெனி நேஷன்ஸ் ஹேவ் கம் டுகெதர் டு சைன் திஸ் ட்ரீட்டி. ஸோ ஆப்வியஸா இது வந்து ஒரு இன்டர்நேஷனல் ட்ரீட்டி. அண்ட் திஸ் ட்ரீட்டி வாஸ் ஓபன்ட் ஃபார் சிக்னேச்சர் இன் தி இயர் 1968. ஃபைன். ஸோ 1968ல யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளில இதை பாஸ் பண்ணாங்க. அண்ட் இட் entered into force in 1970. So as of now, nearly about 191 nations have been a part of this treaty. Fine. And sila nations like India, Israel, Pakistan and South Sudan are not a part of this treaty, and even North Korea. Fine. So North Korea, India, Israel, Pakistan and South Sudan are not part of NPT even now. So இந்த NPT பேஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்டான இன்ஃபர்மேஷன் தெரியும். அதாவது என்னன்னா, இந்த ட்ரீட்டில நியூக்ளியர் வெப்பன் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சில நாட்டை டிஃபைன் பண்றாங்க. ஸோ வாட் இஸ் த மீனிங் ஆஃப் நியூக்ளியர் வெப்பன் ஸ்டேட்ஸ் அக்கார்டிங் டு திஸ் ட்ரீட்டி அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, யார் யார்கிட்டலாம் நியூக்ளியர் எக்ஸ்ப்ளோசிவ் டிவைஸ் வாஸ் தேர் பிஃபோர் ஜனவரி 1967. ஸோ 1967க்கு முன்னாடி யார் யார்கிட்டலாம் நியூக்ளியர் வெப்பன்ஸ் இருந்ததோ அவங்க எல்லாம் நியூக்ளியர் வெப்பன் ஸ்டேட்ஸ் தான். ஸோ அப்போ யார்கிட்ட இருந்ததுன்னா US, ரஷ்யா, UK, பிரான்ஸ் அண்ட் சைனா, அவங்க கிட்ட நியூக்ளியர் வெப்பன்ஸ் இருந்தது. ஸோ சிம்பிளா சொல்லணும்னா 1967க்கு முன்னாடி எந்தெந்த நேஷன்ஸ் ஹேவ் பொசஸ்ட் நியூக்ளியர் வெப்பன்ஸ் அவங்க எல்லாம் நியூக்ளியர் வெப்பன் ஸ்டேட்ஸ். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், அகைன் இந்த NPT ட்ரீட்டியோட எசென்ஸ் பாத்தீங்கன்னு வைங்களா, இந்த ட்ரீட்டியை எப்படி திரும்ப எடுத்துட்டு வந்திருக்காங்க, தட் இஸ் த ஆர்டிகல்ஸ் அண்ட் தி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இந்த ட்ரீட்டி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நியூக்ளியர் வெப்பன் ஸ்டேட்ஸ் வில் ஹேவ் நியூக்ளியர் டெக்னாலஜி ஆர் நியூக்ளியர் வெப்பனரிஸ் வித் themselves, and non-nuclear weapon states should not develop nuclear weapons. So nuclear weapon states and non-nuclear weapon states அப்படின்னு சொல்லிட்டு டிவைட் பண்ணிட்டு non-nuclear weapon statesக்கு பவரே கொடுக்கல, and all the power were rested with nuclear weaponry states. So if there is a need அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, only nuclear weapon states will exchange nuclear technology, and அது கூட peaceful coexistence-காக தான். Fine. And non-nuclear weaponry states இதை அக்செப்ட் பண்ணிக்கணும். They have no other go. So this is the essence of the treaty. Fine. இப்போ India is not a part of this NPT. So நம்ம ஏற்கனவே பார்த்திருப்போம் 190 nations have signed this treaty, but India, Pakistan, North Korea, South Sudan, Israel are not part of this NPT. Fine. So what is the reason அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, first இந்த nuclear weaponry states கிட்ட tons and tons of stocks இருக்கு, நியூக்ளியர் வெப்பன் ஸ்டாக்ஸ். ஃபைன். அண்ட் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, we are nuclear weapon states, and அவங்க அதை டிஸ்ஆர்மே பண்ண மாட்டேன்றாங்க. ஸோ நம்ம ஏற்கனவே பிரின்சிபல் என்னன்னு பார்த்தோம், டிஸ்ஆர்மமெண்ட் இஸ் தி அப்ஜெக்டிவ் ஆஃப் திஸ் NPT. ஆனா அவங்க ஸ்டாக்கை ஏத்திக்கினே போறாங்க. ஃபைன். ஸோ திஸ் இஸ் நாட் அ டைஜஸ்டபிள் ஃபேக்டர் ஃபார் நான் நியூக்ளியர் வெப்பனரி ஸ்டேட்ஸ். அண்ட் ஆடட் டு தட், இந்தியா என்ன சொல்றாங்கன்னா, இந்த ட்ரீட்டில ஒரு டிஸ்கிரிமினேஷன் தெரியுது. ஸோ நியூக்ளியர் ஹேவ்ஸ் அண்ட் நியூக்ளியர் ஹேவ் நாட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்கிரிமினேஷன் தெரியுது. சரிங்களா? சோ நீங்க 1967க்கு முன்னாடி இருக்கிற நியூக்ளியர் ஸ்டேட்ஸ் எல்லாமே வந்து நியூக்ளியர் வெப்பனரி ஸ்டேட்ஸா மாத்திட்டீங்க அக்கார்டிங் டு திஸ் ட்ரீட்டி. பட் ஆன் வாட் கிரவுண்ட்ஸ் நீங்க இந்த இயரை செலக்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா क्वेश्चन கேக்குறாங்க. ஃபைன். அண்ட் நம்ம கேக்குற क्वेश्चंस எல்லாம் ஆப்வியஸா அதுக்கு ஆன்சரே இருக்காது. ஏன்னா ஏடாகூடமான கேள்வியை தான் நம்ம கேட்போம். சோ இது தெரிஞ்ச விஷயம் தான். அவங்களுடைய செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்டை பேஸ் பண்ணி தான் 1967 என்ற ஒரு இயரை ஃபைனலைஸ் பண்ணிருக்காங்க. பிகாஸ் ஆல் தி மெம்பர்ஸ் ஆஃப் நியூக்ளியர் வெப்பனரி ஸ்டேட்ஸ் ஆர் அ பார்ட் ஆஃப் யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில். சோ இதனால
நம்மளுக்கு தெரியும். But again, to be on the formal front, what India have asked is on what grounds this year was considered. Fine. Again, we need to know this point that India oda foreign policy no first use policy தான். So even though we have nuclear weapons, நம்மளுடைய foreign policy ல நம்ம clear-ஆ mention பண்ணிருக்கோம் that we will not use it until or unless it is used against us. Fine. So we are such a nation who go for peaceful coexistence. Again, you need to know that it is not that India doesn't follow the principles of the NPT. Fine. So non-proliferation is something India wants. But again, what India say is there is a flaw in the treaty. So நீங்க treaty ஒழுங்கா எடுத்துட்டு வாங்க, we will sign அப்படின்னா இந்தியா சொல்றாங்களே தவிர we are not against the principles of non-proliferation or we are not against nuclear free zone அப்படின்லாம் இந்தியா எதுவுமே சொல்லல. Fine. So this is one point which you need to know. So இந்தியா என்ன சொல்றாங்கன்னா bring a universal non-discriminatory treaty, we will sign it அப்படின்றாங்க. But again, this is not going to happen because nuclear weapon states or the United Nations Security Council members will not accept it. Fine. So this is all about NPT. So I hope NPT ஓரளவுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். So UPSC Prelimsல எப்படி question கேட்கலாம்னா who are the members of NPT or who are not the members of NPT or the objectives of NPT or why India have not signed NPT அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். So I hope this is clear to you. Now the next treaty which we will see is Comprehensive Nuclear Test Ban Treaty, that is CTBT. Fine. And நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி NPT னு ஒரு treaty நிறைய nations sign பண்ணி கூட tons of stockpiles have been there with the nuclear weapon states. So இதை பேஸ் பண்ணி எடுத்துட்டு வந்தது தான் இந்த CTBT. So இந்த CTBT ல என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா nuclear explosions should be banned for test purposes also அப்படின்னு சொன்னாங்க. So டெஸ்டிங்கே பண்ணக்கூடாது, உங்ககிட்ட nuclear weaponry இருந்தா கூட நீங்க டெஸ்ட் பண்ணக்கூடாது, like we did in Pokhran. Fine. So we did in 1972 I think so. So Smiling Buddha அப்படின்ற ஒரு nuclear bomb நம்ம டெஸ்ட் பண்ணோம் in Pokhran, that happens to be a place in Rajasthan, which gave the status for India that it is possessing nuclear weapons. So இந்த மாதிரி எந்த நேஷன்ஸுமே nuclear weapon டெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேசிக்கான அப்ஜெக்டிவ் வச்சு எடுத்துட்டு வந்தது தான் இந்த CTBT. So what is CTBT அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளா கேட்டாங்கன்னா it is an multilateral treaty, that is it involves many nations which bans all nuclear explosions. Fine. So nuclear explosion ban பண்றாங்க. So it may be for the test purpose, it may be for civilian or military purpose or whatever purpose it may be, one should ban nuclear explosion. Fine. So this is the basic objective of CTBT, and this was adopted by United Nations General Assembly on 1996, but this treaty has not entered into force till now. So CTBT is not in force right now. Fine. So even though some nations like 160 nations have ratified the CTBT, it is not in force. Yena, it requires all the nuclear weaponry states to ratify it. Fine. So in the treaty la Annex 1, Annex 2 nations அப்படினு சொல்லிட்டு divide பண்றாங்க. So Annex 2 nations are nations who have nuclear weapons. So nearly 44 nations are there in Annex 2. புரியுதுங்களா? So இந்த treaty ratify ஆகணும்னா all the 44 states who are mentioned in Annex 2 should sign and should ratify it. So அதை implement பண்ணாதான் it will come into force. Fine. And in the 44 states la India, North Korea, Pakistan have not signed the treaty. Fine. But China, US, Israel, Iran இவங்கெல்லாம் இந்த treaty-யை sign பண்ணியிருக்காங்க, but they have not ratified it. Fine. So ratification means giving approval or making step or formalizing things like passing a bill. So இதெல்லாம் வந்து ratification அப்படின்னு நம்ம சொல்லுவோம். Fine. So US and China have not ratified the agreement, but they have signed the agreement. But India, Pakistan have not signed it. Fine. So எதுக்காக India have not signed அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா it is because of our present situation in South Asia. So one could know about the border dispute with India, Pakistan as well as India and China. So it is pressing hard for India to be a nuclear weaponry state. First point. And second, see நம்ம NPT ல எந்த flaw பார்த்தோம், that it divides nation into nuclear haves and nuclear have-nots. Fine. So non-nuclear weaponry states are worrying that nuclear weaponries or technology is in the hands of nuclear weapon states. So this happens to be a major concern. And அவங்க இத வளர்த்துக்கனே போறாங்களே ஒழிய disarmament அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்டே அவங்களுக்கு தெரியறது இல்ல. So this is the concern of non-nuclear weaponry states according to NPT. So இதுதானே நம்ம ஃப்ளான்னு பார்த்தோம். ஆனா இந்த CTBT ல என்ன சொல்றாங்கன்னா நீங்க நியூக்ளியர் டெஸ்ட பேன் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்களே ஒழிய disarmament
or it does not specify any specific grounds for the nuclear weaponry states to eliminate nuclear weapons. So ஒரு டைம் ஃப்ரேம் கொடுக்குறாங்களா, that இந்த டைம் ஃப்ரேம் குள்ள நீங்க இந்த நியூக்ளியர் வெப்பன்ஸ் எல்லாம் எலிமினேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் ஃப்ரேம் கொடுக்கறது இல்ல. சும்மா நீங்க நியூக்ளியர் வெப்பன்ஸ் வெறியும் பேன் பண்ணுங்க ஆர் நியூக்ளியர் வெப்பனரி டெஸ்டிங் வெறியும் பேன் பண்ணுங்க அப்படின்னு சொல்றதுல ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஃபைன். சோ இதனால we have not signed CTBT. And again திருப்பியும் அதே பாயிண்ட் கூட நீங்க இங்க பேசலாம், that it divides nation into nuclear haves and nuclear have nots. So nuclear have nots இத சைன் பண்ணிடுவாங்க, அவங்க நியூக்ளியர் டெஸ்டிங் பண்ண மாட்டாங்க. ஆனா நியூக்ளியர் haves இத சைனும் பண்ணல, ஏற்கனவே அவங்க கிட்ட ஸ்டாக் பைலிங் இருக்கு. சோ அதுக்கு என்ன முடிவு புரியுதுங்களா? சோ again this treaty seems to be a discriminatory treaty. Fine. So அதனால India have not signed it and Pakistan and North Korea have not signed it, but China, US, Israel have signed the treaty but they have not ratified it. So US la ஏன் ratify பண்ணல அப்படின்னா அவங்களுக்கு ஸ்பெஷல் பவர்ஸ் வேணுமா இந்த ட்ரீட்டில. சோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்க நேஷனல் இன்ட்ரெஸ்ட் வரும்போது நாங்க நியூக்ளியர் டெஸ்டிங் பண்ணலாம், or if it is for the welfare purpose or if any nuclear test is benefiting mankind அப்படின்னா it should be allowed அப்படின்றாங்க, or US can have the power to withdraw from the CTBT at any time அப்படின்றாங்க. So these sort of preconditions are not acceptable for any states. So அதனால அவங்க ratify பண்ணல. And again இது வந்து ஒரு calculative risk கூட. So ஒரு nations sign பண்ணாததுனால சும்மா இவங்களே டிமாண்ட் வச்சுக்க வேண்டியது. So obviously many nations know that India is not going to sign. So ஒரு சில நேஷன்ஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, இந்தியா சைன் பண்ண சொல்லுங்க, நாங்க ratify பண்றோம் அப்படின்றாங்க. So the scope of CTBT is very less. So இத enforce பண்ணிட முடியும், or whether it will be ratified, it will come into force அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா there is less scope, because annexed உள்ள 44 nations and 9 nations have not signed it. And the 9 nations யாருன்னு உங்களுக்கே தெரியும், United Nations Security Council, India, Pakistan, North Korea and Israel. Fine. So these are 9 nations which you need to remember. Fine. So this is with respect to CTBT. And இப்போ ஜூலை மாசம் 2017ல Treaty on the Prohibition of Nuclear Weapons அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூக்ளியர் வெப்பன் பேன் ட்ரீட்டி யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசெம்பிளில பாஸ் பண்ணாங்க. ஃபைன். அண்ட் இதோடைய அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நியூக்ளியர் வெப்பன்ஸை ப்ரோஹிபிட் பண்ணோம். ஸோ டோட்டல் எலிமினேஷன் ஆஃப் நியூக்ளியர் வெப்பன்ஸ். ஸோ திஸ் இஸ் தி அப்ஜெக்டிவ் ஆஃப் திஸ் ட்ரீட்டி ஆன் தி ப்ரோஹிபிஷன் ஆஃப் நியூக்ளியர் வெப்பன்ஸ். ஃபைன். அண்ட் திஸ் வாஸ் பாஸ்ட் இன் யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசெம்பிளி. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 122 nations have been favoring this treaty. So அதனால it was passed in United Nations General Assembly. Fine. And friends, one important point which you need to know with respect to this treaty is that in order to bring this treaty into effect, so in the treaty enforce பண்ணனும்னா 50 countries should sign and should ratify this treaty. Fine. So 50 nations இத endorse பண்ணனும், அப்போதான் it will come into force. And right now 50 nations have signed it but only 4 nations have ratified it. புரியுதுங்களா? So many nations are coming up slowly to ratify this treaty. So once 50 nations ratify this, it will come into force. So please remember this. This is a factual information which can be asked in UPSC prelims. Fine. So எந்தெந்த நேஷன்ஸ்லாம் இந்த ட்ரீட்டியை சைன் பண்றாங்களோ ratify பண்றாங்களோ, they should not develop nuclear weapons. They should stop testing. So they cannot produce stock piling-உம் பண்ணக்கூடாது. அதே மாதிரி ஸ்டேஷனிங் or குடவுன்ல சும்மா போட்டு வச்சிருக்கலாம் அப்படின்னுலாம் கிடையாது. They cannot transfer. Fine. Or they cannot use nuclear weapons. So total elimination of nuclear weapons is the objective of this treaty. Fine. And for nuclear weaponry states, அவங்க கிட்ட என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, இந்த ட்ரீட்டில we will provide a time framework. Fine. So it will be based on the negotiations and talks only. So in the time frame kulla you need to disarm nuclear weaponaries. Fine. And friends, இங்க ஒரு காமெடியான விஷயம் உங்களுக்கு தெரியணும். அதாவது என்னன்னா, as I told you before, United Nations General Assembly this treaty was passed because 122 nations were favor in this. Fine. But நம்ம ஏற்கனவே பார்த்தோம் தெரியுமா, that 9 nations like the members of United Nations Security Council plus India, Pakistan, North Korea, Israel, Japan. So these nations have not been a part of this. Fine. So கிட்டத்தட்ட ஒரு 70 nations have not signed this. And இந்த 70 nationுமே have been possessing nuclear weapons, or there is an allegation on them that they have nuclear weapons, like all the members of NATO and so on. So without the participation of the nuclear weapon countries like US, Russia, India and so on, this treaty was passed in United Nations General Assembly. But however, right now 4 have ratified. So pakkalam, it will come into force hopefully. And the members are very few and easily small island nations could ratify it and hopefully it will come into force. But again, how it is going to be binding on the nuclear weaponry states is not known. We have to wait and watch for that.
and these were popped up in the news items. So editorial கூட நான் உங்களுக்கு எடுத்திருப்பேன். So nuclear power states-லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, so இப்போ 15,000 tons of nuclear weapons are there, it seems. Plus in the nuclear weapons or all the associated things should be eliminated completely அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, it is not going to happen, because according to nuclear weapon states, what they see is NPT is the best treaty for them, and அவங்க என்ன சொல்றாங்க, we are committed towards NPT, and even NPT seeks to prevent the spread of nuclear weaponries or technologies associated with it. Fine. So நாங்க NPT ஏற்கனவே சைன் பண்ணிட்டோமே, எங்களுக்கு எதுக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரீட்டி அப்படின்னு சொல்லிட்டு நியூக்ளியர் வெப்பனரி ஸ்டேட் சொல்றோம். ஆனா நான் நியூக்ளியர் ஸ்டேட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, சரி நீங்க NPT சைன் பண்ணீங்க ரைட், அந்த அழகு தான் உங்களுக்கே தெரியுமே, so already tons and tons of stock piles have been stored by you, அதே மாதிரி disarmament அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்க, but again there is no step taken. Again there is an paradox which is happening here. So சிம்பிளா சொல்லணும்னா நான் நியூக்ளியர் வெப்பனரி ஸ்டேட்ஸ்லாம் என்ன ஃபீல் பண்றாங்கன்னா, disarmament நடக்க மாட்டேங்குது, ஸ்டாக் பைலிங் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றாங்க. while the nuclear weapon states அவங்க என்ன ஃபீல் பண்றாங்கன்னா, no we are seeking towards NPT என்ற ஒரு தெளிவான ட்ரீட்டி இருக்கும்போது why there is a need for some other one அப்படின்றாங்க. but again right now 4 have ratified and this happens to be a legally binding treaty. fine. so 50 பேர் ratify பண்ணதுக்கு அப்புறம் how it will be enforced, இதுதான் பார்க்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். fine. so we have to wait and watch, and newspaperல points ஏதாவது வந்ததுன்னா you just add on to it. fine. so friends, I hope I have given you enough points with respect to NPT, CTBT and this nuclear weapon ban treaty. fine. so UPSC prelims-ல questions எப்படி கேட்கலாம்னா, this treaty is legally binding or not அப்படின்னு கேட்கலாம், or when it could be ratified அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம், or a question can be asked combining all NPT, CTBT and this nuclear weapon ban treaty. so இப்படி கூட இருக்கலாம். or even இந்த வருஷம் Nobel Peace Prize was given to ICAN. அதாவது ICAN is a civil society, ஒரு NGO மாதிரி. fine. so it is a campaign to abolish nuclear weapons. fine. so இவங்களுக்கு Nobel Peace Prize கொடுத்திருக்காங்க. so என்ன சொல்றாங்கன்னா, இந்த ட்ரீட்டி பாஸ் ஆனதுக்கு காரணமே இந்த ICAN தான். so they were very much instrumental in passing this treaty அப்படின்றாங்க. fine. so இதை பேஸ் பண்ணி question கேட்கலாம். see ICAN வந்து டிசம்பர் கரண்ட் அஃபேர்ஸ்ல வரும். so when I cover December month I will take that. fine. and இதை recall பண்ண மாதிரி இருக்கும். and the next organization which you need to know with respect to this nuclear weaponries is IAEA, அதாவது International Atomic Energy Agency. fine. so what is this IAEA அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இது வந்து ஒரு இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன், and இவங்களுடைய அப்ஜெக்டிவ் of course நியூக்ளியர் வெப்பன்ஸை வந்து ஒரு பீஸ்ஃபுல் பர்பஸ்க்காக தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றது தான் இவங்களுடைய அப்ஜெக்டிவ். fine. and friends, one important point which you need to know with respect to this IAEA is that it is an autonomous organization. fine. so இது வந்து ஒரு independent organization which has its own international treaty. fine. so this is not an United Nation organ or ஒரு specialized agency of United Nationsலாம் கிடையாது இந்த IAEA. இது வந்து ஒரு independent organization. fine. so they have been established independent of United Nations. ஓகேங்களா? and இதோட headquarters is in Vienna. so headquartersலாம் அவசியம் இல்ல. so இந்த ஏஜென்சிக்கு என்ன வேலை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, they will bring in rules and regulations. so இது வந்து ஒரு scientific and technological organization அப்படின்னு கூட சொல்லலாம். so இந்த rules and regulations வந்து அவங்க member states follow பண்ணணும். that is with respect to the nuclear field. fine. and whether India is a member of this organization or not அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, yes, India is a member of this organization. and friends, UPSC-ல question எப்படி கேட்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, all the members of NPT are members of IAEA, or IAEA is a United Nation organ அப்படின்னு சொல்லி கேட்கலாம். so நம்ம இப்படி கேட்டாங்கன்னா கரெக்டான ஆன்சர் என்னதுன்னு நம்மளுக்கு தெரியும். fine. and again one more important point which you need to know is that இதுல மெம்பர்ஸ் ஆகிறது வந்து ரொம்ப ஈஸி. fine. so உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் இருந்தா a nation can become a member of IAEA. fine. so preconditions அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஒன்றும் இல்லை. so for instance, if India wants to become a member of IAEA னா நீங்க NPT-ல மெம்பர் ஆகுங்க, அதுக்கப்புறம் தானே உங்களுக்கு மெம்பர்ஷிப் கொடுப்பேன், அப்படிலாம் கிடையாது. fine. so any nation can become a member of IAEA if they want to. இதோட அப்ஜெக்டிவ் பிளஸ் திஸ் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் யுனைடெட் நேஷன்ஸ், இது எல்லாமே நம்மளுக்கு தெரியும். ஃபைன். ஸோ ஐ ஹோப் நியூக்ளியர் வெப்பன்ஸ் ட்ரீட்டிஸ் அண்ட் ஆர்கனைசேஷன் பேஸ் பண்ணி ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஹோப்ஃபுல்லி வித் திஸ் நாலேஜ் யூ கேன் ஆன்சர் questions in UPSC prelims. And the next topic which we will see is Iran nuclear deal. Fine. So friends, I'll just give you the important details, and I have already taken this in the editorial analysis. The link is given in the description box. You can just have a go through. புரியுதுங்களா? So இப்போ important details வரையும் கொடுக்குறேன். So Iran nuclear deal is also called as Joint Comprehensive Plan of Action. So UPSC prelims-ல what do you mean by Joint Comprehensive Plan of Action அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். புரியுதுங்களா? And இதுக்கு இன்னொரு பேர் வந்து Vienna Agreement அப்படின்னு கூட சொல்லுவாங்க.
and this was signed between Iran plus P5+1 countries அப்படின்னு சொல்லுவாங்க. So P5+1 countries na United Nations Security Council la இருக்கிற countries, that is US, UK, Russia, France, China plus Germany and European Union. Fine. So இவங்க வந்து P5+1 countries and Iran have signed this agreement, and இதோட objective என்னவா இருக்கும்? To stop Iran from acquiring nuclear weapons. So economic sanctions இருந்தது ஈரான் மேல. இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, ஒரு ஆர்கனைசேஷன் IAEA, International Atomic Energy Agency, அவங்க வந்து ஒரு சர்வே எடுத்தாங்க ஈரான்ல, and they found out that Iran is developing nuclear weapons அப்படின்னு சொல்லிட்டு. So அதனால many nations were accusing Iran and economic sanctions எல்லாம் impose பண்ண ஆரம்பிச்சாங்க. And negotiationக்கு வரும்போது P5+1 countries and Iran have signed this agreement. And இதுல ஈரானும் ஒத்துக்கிட்டாங்க, okay fine, we will stop acquiring nuclear weapons, we will stop doing it அப்படின்னு. But however, in July month, that is July 2017, US government have withdrawn from this Iran nuclear deal. So US withdraw பண்ணிட்டாங்க, and again திருப்பி இவங்க புது economic sanctions impose பண்ணிட்டாங்க ஈரான் மேல. So திருப்பியும் US government என்ன சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னா, இந்த ஈரான் nuclear deal சும்மா ஒரு ஐவாஷ் தான். Iran is acquiring nuclear weapons, they are developing nuclear weapons. So this happens to be a paradox அப்படின்னு சொல்லிட்டு US has withdrawn. So this is the news item which you need to know. So இப்போ UPSC Prelimsல என்ன கேட்கலாம்னா, joint comprehensive plan of action னா என்னன்னு கேட்கலாம், or who were the parties of this joint comprehensive plan of action அப்படின்னு கேட்கலாம். So இது நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும், ஈரான் plus United Nations Security Council members plus Germany and European Union அப்படின்னு சொல்லிட்டு. Fine. Or who have recently withdrawn from this Iran nuclear deal அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளா கேட்கலாம். புரியுதுங்களா? I hope this topic is clear to you, and right now I am stopping here. I'll meet you in the next video. And friends, again, if you have any comments, please mention it in the comment box, and if you have any opinion, please do mention, so that I could develop myself and can bring you more attractive videos which could be helpful in your UPSC Prelims 2018. And again, I assure you that within 1 week I will cover international relations. So hopefully 5 to 6 questions can be reflected in Prelims with respect to IR. So I'll try to cover all and will give you a detailed explanation so that this Prelims could be a cakewalk for you. Fine. So thank you friends. Thank you for watching.